ஸ்மார்ட் ட்ராலி ஐஓடி பேஸ்டு ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸ் ப்ளஸ் நம்ம ஷாப்பிங் மால்ஸில் பார்த்திங்கன்னா ட்ராலிஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இங்கே ஆட்டோமேட் பண்ணிக்கோ. ஸோ அதான் கான்செப்ட்டு. ஸோ நம்ம பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம ஷாப்பிங் மாலில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு டேக் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டேக் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா A, B and C. ஸோ ஏ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரைஸுன்ற ஒரு பேக்கெட், ஒவ்வொரு ரைஸ் பேக்கெட் பின்னாடி ஒவ்வொரு டேக் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே இந்த RFID டேக் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ட்ராலியில் வந்து ஸோ இவ்வளோ ரைஸ் வந்து இதோட ப்ரைஸ் லிஸ்ட்டோட குவான்டிட்டி வந்து டிஸ்பிளே ஆகும். எத்தனை ரைஸ் எடுக்கிறீங்களோ ரைஸ் எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் வந்து உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பீன்றது உங்களுக்கு வந்து மில்க்குக்காக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் எல்லா மில்க்லேயும் பீன்ற ஒரு கார்டு ஒட்டியிருக்கும். ஸோ அது நீங்கள் ஸ்கேன் பண்ணுறப்ப என்ன ப்ராடக்ட் நேமு, மில்க்கு அண்டு உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி. ஸோ ஒரு தடவை எடுத்திங்க அப்படின்னா ஒரு குவான்டிட்டி, 2 தடவை 2 குவான்டிட்டி, அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போதும். இதோட விலை 50, 30, 100 அது மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரெட் ஓகே. ஸோ இது வந்து ப்ரெட்டுன்றது இதே மாதிரி சேம் கான்செப்ட் தான் அதுக்கும் ஓகே. இப்போ எனக்கு எடுத்த 3 ப்ராடக்ட்டில் ஏதாவது ஒன்று வேணாம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு மில்க் வந்து 3 எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக ஷோ பண்ணிட்டு இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிமூவ் ஆயிரும் ஓகே. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ட்ராலியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது நீங்கள் தள்ளிட்டு போக வேண்டாம். நீங்கள் வந்து ஒயர்லெஸ்ஸாக இந்த ரிமோட் மூலிமா உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் சுவிட்ச் ஒன் ப்ரெஸ் பண்ணுறப்ப ட்ராலி வந்து உங்களுக்கு ஃபார்வர்டில் போகும் ஸோ ஃபார்வர்டில் போகிறப்ப உங்களுக்கு ஏதாவது அப்ஸ்டக்கல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ஸ்டக்கலை வந்து அவாய்ட் பண்ணி கொடுத்து அந்த சென்சார் ஸோ இது வந்து உங்களுக்கு ட்ராலி வந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்து எதுலேயும் மோடி உங்களுக்கு கொலிடன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணி கொடுத்துரும் ஓகே. ஸோ வந்து ப்ளஸ் வந்து உங்களுக்கு பஸர் வந்து இண்டிகேட் பண்ணி தரும். இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து LCD இருக்கும். என்னென்ன பொருள் வாங்குறீங்க அப்படின்றது நீங்கள் இங்கே பார்த்துக்க முடியும் ஓகே. ஸோ இப்போ வந்து கான்செப்ட் சொல்லிட்டேன். இப்போ வந்து நீங்கள் வாங்குகிற பொருள் எல்லாத்தையுமே நீங்கள் ஐஓடியில் பார்க்கணும் இல்லையா. ஸோ அந்த பார்க்குறதுக்காக ஸோ நீங்கள் எங்ககிட்ட கொடுத்த அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கணும் ஓகே. இப்போ இந்த ட்ராலி வந்து எப்படி என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துட்டு அப்புறமா நம்ம டெமோ போவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஐஓடி பேஜ் வந்து எப்படி லாகின் பண்ணுறதை பார்ப்போம். இதில் நீங்கள் வந்து என்கிட்ட கொடுத்த அந்த மெயில் ஐடி வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கணும் ஓகே. ஸோ அந்த மெயில் ஐடி நான் சொல்கிறேன் ஓகே. நீங்கள் என்கிட்ட கொடுத்த ஐஓடி சர்வர் அப்படின்ற ஒரு மெயிலை வந்து லாகின் பண்ணிக்கணும். ஸோ இது லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பிளிங்க்குன்னு டைப் பண்ணணும், பிளிங்க் ஐஓடின்ட்டு. ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜ் வரும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நான் பண்ணுற ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஐஓடி பேஸ்ட் ஸ்மார்ட் ஷாப்பிங் சிஸ்டம். ஸோ இப்போ கஸ்டமர் டோட்டல் பர்ச்சேசிங் ப்ரைஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ இது வந்து ப்ரீவியஸாக அப்டேட் ஆனது. இங்கே வந்து ஆஃப்லைன் இருக்குங்க இல்லையா. ஸோ இங்கே ஆஃப்லைன் இருக்கப்போ ஆன்லைன் வந்து பண்ணணும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ்லாம் எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா ப்ரீவியஸாக வாங்கின கஸ்டமரோட லிஸ்ட் இது 50 அப்படின்றது. நீங்கள் ஆன்லைன் வந்துட்டிங்கன்னா 0 ஆயிரும் ஓகே. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு ட்ராலி நம்பர் போட்டு உங்களுக்கு வந்து சென்ட் ஆகும் ஓகே. ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ட்ராலியில் ஃபஸ்ட்டு கஸ்டமர் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்றத மேனேஜர் வந்து விசிட் பண்ணிக்க முடியும் ஸோ இதான் வந்து கான்செப்ட் அப்படின்றது ஓகே. உங்கள் மொபைல் இந்த கிட்ட வந்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ ஹாட்ஸ்பாட் நேம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து ESP32 பாஸ்வேர்டு வந்து 0 to 8 வரையும் போட்டுட்டு செட் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு அப்புறமா தான் கிட்ட ஆன் பண்ணணும். ஸோ கிட்ட வந்து எங்கே ஆன் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்பிளே வந்து வந்துடும் ஓகே. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே வந்து வந்திருக்கும். வைஃபை கனெக்டட் அப்படின்றது வந்துருக்குங்களா. ஸோ இப்போ வைஃபை ஓகே. நீங்கள் ஐஓடி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேனே ப்ராடக்ட் டோட்டல் வந்து நம்ம எதுவுமே இன்னும் வாங்காதனால 0ன்னு காட்டுது. ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஏன்ற ஒரு கார்டை வந்து காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் இதை வந்து இங்கே சென்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே சென்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஓகே. இப்போ நான் வந்து இந்த ஏன்ற ஒரு கார்டை வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஷோ பண்ணுறப்ப எனக்கு இந்த இடத்துல ரைஸ் ஆடட் 50 rupees அப்படின்றது வருது. ரைஸ் வந்து 50 rupees குவான்டிட்டி வந்து காட்டுது. ஸோ இப்போ நான் வந்து அடுத்த ப்ராடக்ட் இப்போ 50 rupeesக்கு நான் வந்து ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அடுத்த ப்ராடக்ட் வந்து காட்டுறேன். பீன்றது மில்க்கு. ஸோ நான் அதை வந்து இங்கே ஷோ பண்ணுறேன். எனக்கு இங்கே வந்து மில்க் ஆடட் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஸோ ரைஸ் போன ப்ரீவியஸ் குவான்டிட்டி இப்போ மில்க் வாங்கியிருக்கான மில்கோட அது வந்திருக்கும். அடுத்து C கார்டு காட்டுறேன். ஸோ இப்போ நான் C கார்டு காட்டுறப்ப எனக்கு வந்து எக்ஸ்பைரி வந்து காட்டும். ஸோ ப்ரெட்டு வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, அது வந்து நாட் அலோட் அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ எக்ஸ்பைரி அப்படின்றது ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம இங்கே பர்ச்சேசிங் வந்து எத்தனை நாள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 2வது ரைஸ் வந்து பண்ண போகிறோம்.
ஸோ உங்களுக்கு ரைஸ் இன்னொன்று ஆட் ஆகிருக்கும். ரைஸ் குவான்டிட்டி 2, மில்க் வந்து 1 வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ மில்க்கு வந்து 2 வாங்க போகிறோம். ஸோ இப்போ மில்க் வாங்கியிருக்கோம். மில்க்கும் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும், 2 குவான்டிட்டி இருக்குங்களா. ஸோ டோட்டல் ப்ரைஸ் இங்கே வந்து 160 காட்டுது. ஸோ அதே தான் வந்து உங்களுக்கு சர்வர்லேயும் காட்டும். ஸோ டோட்டல் ப்ரைஸ் கஸ்டமரோட டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றது. ஓகே. ஸோ இந்த ட்ராலி வந்து நீங்கள் எப்படி மூவ் பண்ண முடியும்னு நான் காட்டுறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு நம்ம ட்ராலி வந்து அங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ட்ராலி வந்து இந்த ஸ்விட்ச் 1 அப்படின்ற ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம ட்ராலி வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ட்ராலி நம்மக்கிட்ட வந்துட்டுருக்கா. ஓகே, இப்போ இடையில ஏதாவது அப்ஸ்டக்கிள் வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அப்ஸ்டக்கிள் வந்து அலர்ட் காட்டுது, பஸ்ஸர் அடிக்கும். ஓகேயா. ஓகே, இப்போ காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ஸ்டக்கிள் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து ஸோ இடையில வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லாங் பஸ்ஸில் வந்து அடிச்சிருக்கும். ஸோ அப்ஸ்டக்கிள் வந்து டிடெக்ட் ஆகிருக்கனால வெஹிக்கிள் மூவ் ஆகாது. ஓகே. ஸோ இதான் வந்து கான்செப்ட் அப்படின்றது. ஓகே, இப்போ இந்த என்னென்ன காம்பனன்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த ட்ராலியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஓடர் பவர் சப்ளைங்க ஒரு பேட்டரி யூஸ் பண்ணுறோம். 12 வோல்டேஜ் 1.3 ஆம்ஸ் பேட்டரி இது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே நமக்குள்ளே வந்து ஒரு பவர் சப்ளை போர்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இதான் அந்த பவர் சப்ளை போர்டு. இந்த பவர் சப்ளை போர்டு வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்டேஜ் 5 வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணி தரும். எதுக்காக 5 வோல்டேஜ்னால் இங்கே நம்ம யூஸ் பண்ணுற சென்சார்ஸ் மைக்ரோ கண்ட்ரோலர் 5 வோல்டேஜ் தேவைப்படும். ஸோ அதனால் அந்த பவர் சப்ளை போர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே. பவர் சப்ளை போர்டு எப்படி நமக்கு 5 வோல்டேஜ் தருது அப்படின்னா நமக்கு வந்து இந்த 7805 ஒரு ஐசி இருக்கும். இந்த ஐசி மூலமாக நமக்கு வந்து 5 வோல்டேஜ் கெட் பண்ண முடியுது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும். இந்த கண்ட்ரோலர் நேம் வந்து ESP32. இந்த கண்ட்ரோலர் தான் இங்கே வந்து பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகும். ஏன் வந்து நம்ம பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோன்னா கண்ட்ரோலருக்கு ஒரு இன்புட் டிவைஸ் இருக்கும், ஒரு அவுட்புட் டிவைஸ் இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரோலருக்கு எது இன்புட் டிவைஸ் அப்படின்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணுற அல்ட்ராசோனிக் சென்சார், RF ரிசீவர், இதெல்லாம் வந்து இன்புட் டிவைசஸ். ஸோ அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து அப்ஸ்டக்கிள் டிடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இதான் வந்து அல்ட்ராசோனிக் சென்சார். இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரில் பார்த்துட்டிங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர்னு 2 இது இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் வந்து அல்ட்ராசோனிக் வேவ்ஸை ட்ரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்ணி டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி கண்ட்ரோலர்கிட்ட தரும். இதுதான் வந்து அந்த கண்ட்ரோலர். ஓகே. ஸோ இதான் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச், ஓவராலாக ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு. ஸோ RF கம்யூனிகேஷன் சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து RFோட டிரான்ஸ்மிட்டடு. ஸோ இதான் வந்து RFோட ரிசீவர். ஸோ இந்த RFோட ரிசீவர் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுற சிக்னலாக கண்ட்ரோலர் சொல்லும். கண்ட்ரோல் வந்து ஃபார்வர்ட் மூவ் பண்ணும். ஓகே. ஸோ இங்கே வந்து யூஸ் பண்ணிக்க மாடல் வந்து ரிலே. இந்த ரிலே மாடல் எதுக்காகனா நம்ம மோட்டார் வந்து ஃபார்வர்ட் டேரக்ஷனில் வந்து மூவ் பண்ணுறதுக்காக இந்த ரிலே மாடல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னொரு ரிலே எதுக்காகனா நம்ம பஸ்ஸரை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த ரிலே யூஸ் பண்ணுறோம். இந்த 2 ரிலே ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகே. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா LCD டிஸ்பிளே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்பிளேங்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு RFID கார்டு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து அந்த RFID கார்டு. ஸோ இது வந்து இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு காயில் மாதிரி இருக்கும். இந்த காயிலும் இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு EMF க்ரியேட் பண்ணி இதுக்காக ஒரு ஸோ இப்போ இந்த கார்டுக்கான ஒரு ரெஸ்பெக்டிவ் நம்பரை வந்து கண்ட்ரோலர்கிட்ட சொல்லும். இந்த கார்டு வந்தால் இந்த ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராமிங்கில் கொடுத்துருப்போம். ஸோ இதான் வந்து RFID RC522ன்ற ஒரு RFID கார்டு. ஸோ இது வந்து புஷ் பட்டனை நம்ம ரீசெட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 230 RPM மோட்டார்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் மூவ்மெண்ட்காக. ஸோ இங்கே வேறு எதுவும் யூஸ் பண்ணல. தேங்க்யூ.